மூவிஸுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது என்னெல்லாம் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் ஒரு டைம் வந்து ஒரு திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து வெளியே வந்து கரகாட்டம், மயிலாட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆனால் நான் வெளியவே எழுந்திரிச்சு போகல. ஏன்னா அன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது ஐ திங்க் அநேகன் ஓடிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வெளியவே எழுந்திரிச்சு போகல. அந்த படம் ஃபுல்லாக பார்க்கறதுக்காக வீட்டிலே இருந்துட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு மூவிஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த உலகத்தில் என்னை விட மூவி லவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வர மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நம்ம தமிழ்லே 2016 வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். 2016 ரிலீஸ் ஆன ஜில் சங் சாக் பேரே எப்படி வித்தியாசமாக இருக்கு, அதே மாதிரி இந்த மூவியும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதாவது எல்லாரும் இந்த பாட்டை கேட்டிருப்போம், அந்த ஷூட் த குருவி. இந்த மூவியில் வர அந்த பாட்டு தான் அது. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும். ஒரு டார்க் காமெடி, அட்வென்ச்சர் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதோட ஜானரே. இந்த படத்தோட ஸ்டோரியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்க்கணும். அப்படி போய் சேர்க்குறப்ப அந்த காரை வந்து தெரியாமல் உடச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து அவங்க போய் அந்த இடத்துல சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது. ஒரு மாதிரி சூப்பராக போகும். அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை அந்த படம் இப்போ வந்து இருந்துச்சுன்னா இது ஒரு மலையாள படம்னு நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஜானராக இருக்கும் அது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அளவுக்கு இதை செலிப்ரேட் பண்ணல. ஆனால் ஒரு சூப்பராக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் தாங்க இது. பர்சனலாகவே எனக்கு இந்த படத்தை ரொம்பவே பிடிக்கும். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிடன் ஜெம்மான ஒரு படம் இருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.